துபாயில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சில் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தோம். ஆனால் அங்கே நடந்தது யாரும் எதிர்பார்க்கலைங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. என்ன நடந்ததுன்னு இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோன். இது எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம கடலுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது சீனரிஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நிறைய க்ரௌடாகவும் இருந்ததுங்க. சன்செட்டும் வந்து இறங்குற நேரம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம். பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. கூட்டம் ரொம்ப அலமோதுச்சுங்க. நாங்களும் என்னை கொண்டு வந்த பாய், ஸோ பசங்களுக்கு உண்டான ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஏர் ஃபில் பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்குள்ளே அனுப்பணும். அந்த சன்செட்டு பார்த்திங்கன்னா கடலில் விழுகிற அழகு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி அந்த பீச் ட்ரிப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தோம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நானும் சிஸ்டர்லாவும் சாப்பிட்ருந்தோம். குழந்தைங்கள்லாம் பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லீவ் டேஸில் அந்த என்ஜாய் பண்ணுறக்காகவே எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. கிளைமேட்டும் வந்து ஈவினிங் டைம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பார்பிக்யூ போட்டு எல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்த தடவை இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. நம்மளும் இதே மாதிரி பார்பிக்யூ செட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு நம்மளும் சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். பாய்.